கவிதை என்பது எளிதான விஷயம் இல்லை. அதை உள்வாங்கி கொண்டால் நம்ம வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அது ஒரு தீராத ஒரு நண்பனை போல நம்மகிட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லிக்கொண்டு நம் துயரத்தை பகிர்ந்து கொண்டு அது கூட வந்து கொண்டே இருக்கும். நம்ம அப்துல் கலாம் ஐயா நேரு கூட நம்ம பார்க்கலன்னு வைங்க, நம்ம சமகாலத்தில் நம்மை நேசித்த, நம்மால் அதிகம் நேசிக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இருந்தார் என்றால் அது நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவர் ஒரு நாள் அவர் தோட்டத்தில் நடந்து போகும்போது நிறைய பூக்கள் மலர்ந்து இருக்கிறது. அப்போ ஒரு 2 பூ பார்க்குறார். ஒரு பெரிய பூ, பக்கத்தில் அதே மாதிரி இருக்கிற ஒரு சின்ன பூ. அவருக்கு பார்க்கும்போது 2 அம்மா குழந்தை மாதிரி தெரியுது. உடனே அதை வைத்து அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். அம்மா பூவிடம் குட்டி பூ கேட்டது, அம்மா நாம் ஏன் மலர்கிறோம். இந்த கற்பனையே நல்லா இருக்குல்ல. அம்மா பூ, குழந்தை பூ. அந்த குழந்தை பூ அம்மாட்ட கேட்குது, அம்மா நாம் ஏன் மலர்கிறோம் அப்படின்னு கேட்குது. உடனே அம்மா சொல்லுகிறது, சூரியன் உதிக்கிறது, மயில் ஆடுகிறது, குயில் பாடுகிறது, மழை பெய்கிறது, அதே போல நாம் மலர்கிறோம். இது இயற்கையின் நியதி. அது மட்டுமல்ல மகளே, மக்கள் நம்மை பார்த்து மென்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அன்றாடம் மலர்கிறோம். 2 பூ பேசிக்கிட்டா இப்படியெல்லாம் பேசும் என்று ஒரு ஜனாதிபதி கற்பனை செய்து அது கவிதையாக எழுதுவதற்கு அவருக்கே நேரம் இருக்கிறது என்றால், ஒரு கவிதையை ரசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை என்றால் நம்ம அவ்வளோ பெரிய வேலையாக பார்க்குறோம். இந்த சந்தானம் சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா நம்ம கண்டிப்பாக இல்லை. நம்ம கொஞ்சம் முயற்சி செய்து ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கினால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே புத்தகம் வாசிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க படிக்க உட்காரும்போது டிவி பார்க்காம, மொபைல் பார்க்காம கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தால் அந்த குழந்தை கேட்கும், நீ என்னம்மா வாசிக்கிற அப்படின்னு. அம்மா அந்த புத்தக திருவிழாவில் ஒரு புக்கு வாங்கினேன் இல்லையா, அதை நான் வாசிக்கிறேன், அப்போ எனக்கு சொல்லு அப்படின்னு அது கேட்கும். அப்போ அதை கதையாக நம்ம அவங்கக்கிட்ட பகிரலாம். அவங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய சிறார் கதைகள், சிறார்களுக்கான கவிதைகள் எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாசிப்புக்கு மட்டும் உட்படுத்திட்டோம்னா நாளைக்கு ஒரு நல்ல தலைமுறையை இந்த நாட்டுக்கு தந்தோம் என்கின்ற மன நிறைவோடு நம்ம மறைந்து போகலாம். புத்தகம் வாசிக்க வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா, இந்த படைப்பாளர்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, புக் ஸ்டால் போட்டவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம வீட்டு பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்வார்கள் என்பதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பயன். இந்த மொபைல் பார்க்குறது, அதில் உள்ள ரீல்ஸ் பார்க்குறது, தேவையில்லாததுக்கு அவங்க நேரம் செலவழிப்பதை புத்தகங்களுக்கு செலவழிக்க வைத்தால் நம்முடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். எவ்வளவு போகிற போக்கில் ஒரு விஷயத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு புக்கில் படித்தேன், நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஒரு புல்லின் மேலேயோ ஒரு செடியின் மேலேயோ இருக்கிற ஒரு பனித்துளியை பார்க்குறீங்கன்னு வைங்க, அந்த பனித்துளியில் என்ன தெரியும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. ஒரு நாள் பாருங்களேன், வாக்கிங் போகும்போது ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி ஏதாவது ஒரு புல்லில் ஒரு பனித்துளி இருக்கும் இல்லையா, அதை கொஞ்ச நேரம் நின்று பாருங்க. அந்த பனித்துளி அப்போதுதான் உதிக்கிற சூரியனை தனக்குள்ளே உள்வாங்கி பிரதிபலிக்கும். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. பனித்துளி இவ்வளோ சின்னது, சூரியன் எல்லை இல்லாத பெரியது. ஆனால் அந்த சின்ன பனித்துளி ஒரு கணம் சூரியனை உள்வாங்கக்கூடிய ஆற்றலோடு இருக்கும். அடுத்த கணம் அதே சூரிய ஒளியின் வெப்பத்தில் அந்த பனித்துளி கரைந்து போய்விடும். 1 செகண்ட் தான், 1 வினாடி தான் அது கரைந்து போய்விடும் என்று சூரியனுக்கும் தெரியும். 1 வினாடியில் நம் ஆயுள் முடிந்து போகும் என்று பனித்துளிக்கும் தெரியும். ஆனாலும் அந்த ஒற்றை வினாடியில் ஒரு மிகப்பெரிய சூரியனையே எனக்குள் நான் அடக்கி இருந்தேன் என்கின்ற பெருமிதத்தோடு அந்த பனித்துளி காணாமல் கரைந்து போகிறது. நம்ம வாழ்க்கை கூட அப்படித்தாங்க, பனித்துளி மாதிரி தான். தூங்குவது போலும் சாக்காடு, தூங்கி விழிப்பது போலும் வாழ்க்கை என்று வள்ளுவர் சொன்னார் இல்லையா, நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். எப்படியோ தொடங்கி இருக்குது, எங்க முடியும்னு தெரியாது. இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கைக்குள் நாம ஒரு மிகப்பெரிய வரலாறை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், மிகப்பெரியவர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்க முடியும் என்றால், நம் கைகளில் கிடைத்திருக்கிற ஒற்றை ஆயுதம் புத்தகம் என்பதை நம் வாழ்நாளில் மறந்துவிடவே கூடாது. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு அதோடைய சிறப்புகளை எல்லாம் நம்ம சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு எனக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, வையத் தலைமை கொள். இது யார் கொடுத்த வார்த்தை அப்படின்னா, மகாகவி பாரதியுடைய ஆத்திச்சூடியில் எழுதப்படுகிற ஒரு ஆத்திச்சூடி தான் வைய தலைமை கொள். இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லவே வேணாம், உலகத்துக்கே நீ தலைவனாக இரு, இதுதானே இதோடைய அர்த்தம். உலகத்துக்கே எப்படி தலைவனாக நாம் இருக்க முடியும்? பாரதி எதையுமே பெருசாக தான் சிந்திப்பான். எல்லாரும் பெருசு கேள் அப்படின்னா அவன் பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு கேட்குறவன். நம்ம இளைஞர்களை பார்த்து, நம்முடைய தமிழர்களை பார்த்து, அடுத்த தலைமுறையை பார்த்து அவன் என்ன சொல்லுகிறான்? வையத் தலைமை கொள்.
நீ ஒரு சாதாரண குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடாது, ஒரு துறைக்கு தலைவனாக இருக்கக்கூடாது, வாட்ஸ்அப்பில் அட்மின் தலைவனாக நீ இருக்கக்கூடாது, இந்த உலகத்துக்கே நீ தலைவனாக இருக்க வேண்டும் என்று பாரதி அன்றைக்கே கற்பனை செய்திருக்கிறான் என்றால் அவனுடைய சிந்தனை எவ்வளவு பெருசாக இருக்கும். நம்ம இன்னைக்கு எல்லா இடங்களிலும் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு விஷயம், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்க்கணும், தலைமை பண்புகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த பிள்ளைங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வளர்க்கணும். இந்த வார்த்தையை நம்ம நிறைய கேட்குறோம். எப்படி ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்களோ யூபிஎஸ்சிக்கு படிக்கிறாங்களோ அதே அளவு இந்த தலைமை பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நிறைய பயிற்சி வகுப்புக்கு அனுப்புகிறாங்க. நிறைய வெளிநாட்டு அறிஞர்களுடைய புத்தகத்தை வாங்கி படிக்க கொடுக்குறாங்க. நிறைய வகுப்புகளில் ஆன்லைனில் நம்ம பிள்ளைங்களை சேர்த்து விடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள், ஒரு ஆளுமை என்பது, ஒரு தலைமைத்துவம் என்பது, ஒரு மேலாண்மை திறமை என்பது நம் தமிழ் மக்களுக்கு இல்லையா? நம்ம தமிழ் இலக்கியத்தில் அது சொல்லப்படவே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய தமிழ் மண்ணின் மிகப்பெரிய சாராம்சமே உலகத்தை நோக்கி சிந்திப்பதுதான் என்பது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மண்ணில் பரவி இருக்கிறது. இன்னைக்கு நேற்று தான் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பற்றியும் லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றியும் பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உலகு குறித்து சிந்திக்க வேண்டும், உலகத்துக்கே தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் சிந்தனையும் இந்த மண்ணில் தமிழ் தோன்றிய காலத்தில் இருந்தே இருக்கிறது. அதனால்தான் பாரதி வையத் தலைமைகொள் என்று அவனால் சொல்ல முடிந்தது. ஏன்னா பாரதி எட்டயபுரத்தில் பிறக்கிறான், கடையத்தில் கொஞ்ச நாள் இருக்கிறான், சென்னையில் இருந்திருக்கிறான், புதுச்சேரியில் வாழ்ந்திருக்கிறான், அவன் அதிகபட்சம் கல்கத்தாவுக்கும் சூரத்துக்கும் மட்டும் காங்கிரஸ் மாநாட்டுக்கு போயிருக்கிறான். இந்த சின்ன எல்லைகளுக்குள் இருந்து கொண்டு மகாகவி பாரதி உலகத்தையே யோசிக்கிறான் என்றால் அப்ப அந்த சிந்தனை எங்க இருந்து வந்திருக்கும்? பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படின்னு தான் சொல்றாரு. உலகத்திலேயே நல்ல நாடுனா அது எங்களுடைய இந்திய நாடு. அப்படி சொல்லும் போதும் உலகத்தை தான் அவன் முன்வைக்கிறான். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம். ஜகம்னா என்ன? அதுவும் உலகம் தான். உலகத்தையே அழிச்சிருவோம் அப்படிங்கிறான். அப்போ ஒரு உலகத்தை அழிக்கவும் ஒரு உலகத்தை ஆளவும் எங்கள் தமிழர்களால் முடியும் என்று பாரதி யோசித்திருக்கிறான் என்றால் இது எங்கே இருந்து வந்த சிந்தனை என்றால் இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணில் இருந்து எழுந்த ஒரு மிகப்பெரிய சிந்தனை. 1ஆம் நூற்றாண்டிலே வள்ளுவர் திருக்குறளை எழுதிய போது நம் தமிழர்களின் மொத்த மக்கள் தொகையே 35 லட்சம் டு 40 லட்சம் தான். அவ்வளவு குறுகிய மக்கள் தொகையை கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் வள்ளுவர் முதல் குறள் எழுதுகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு சின்னஞ்சிறிய தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு பரப்பில் நின்று கொண்டு வள்ளுவன் தன்னுடைய எழுத்தாணியை கொண்டு உலகம் முழுக்க ஒரு பெரிய கோடு போடுகிறான். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று முதலில் உலகத்தை தமிழகத்திற்குள் கொண்டு வந்து நம் மூளைக்குள் ஏற்றி வைத்த பாட்டன் நம்முடைய வள்ளுவ பாட்டன் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொன்னான். இந்த தமிழ்நாட்டில் வாழ்றவங்கன்னு சொல்லல, இந்தியாவில் வாழ்றவங்கன்னு சொல்லல, இந்த உலகத்தில் வாழ்றவங்க, உலகத்தில் நல்லவர்களாக வாழுகிறவர்கள் தெய்வத்தில் கொண்டு போய் வைக்கப்படும், அவ்வளவு புகழோட வாழ்வார்கள் என்று வள்ளுவன் சொன்னான் என்றால் அந்த சிந்தனை அதற்குள் தான் இருந்தது. நம்ம பக்தி பக்கம் போய் பார்த்தா கூட சேக்கிழார் எழுதுகிறார், உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று உலகம் என்றுதான் அவரும் தொடங்குகிறார். இந்த தென் தமிழகத்தில் உட்கார்ந்து கொண்டு உலகத்தில் இருந்துதான் அவர் தன்னுடைய இலக்கியத்தை, பக்தி இலக்கியத்தை அவர் படைக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பனும் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே என்று அவரும் உலகத்தை தொட்டுதான் தொடங்குகிறார். இன்னொரு பக்கம் நக்கீரர் திருமுருகாற்றுப்படை எழுதுகிறார். அந்த ஆற்றுப்படை இலக்கியம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆற்றுப்படை அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏதோ ஆத்தோரமா ஒரு படை நடத்துவாங்க போல அப்படின்னு நமக்கு தோணும். உண்மையிலே ஆற்றுப்படை அப்படிங்கிறது வழி நடத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு புலவரோ ஒரு பாட்டு பாடுகிற ஒரு பாணரோ ஒரு பெரிய வள்ளலையோ இல்லை மிகப்பெரிய ஒரு அரசனையோ போய் பார்த்து அவங்க கிட்ட பாடல் பாடி நிறைய பரிசு வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வர்ற வழியில எதிர்க்க ஒரு புலவனோ ஒரு வறுமையில் வாடிய பாடகனோ வருவான் இல்லையா, அவனை கூப்பிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலையாத, நேரம் அங்கே போ, அவரை புகழ்ந்து பாடு, நிறைய பொருள் தருவார், நீ நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு வழிகாட்டுவாராம். இன்னைக்கு நம்மலாம் அப்படி இருப்போமா? யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய உதவி செய்கிறாருன்னு வைங்க, எங்க ஒரு இடத்துல இலவசமாக ஏதோ ஒன்று தர்றாங்க, இப்போ நமக்கு அது தெரிஞ்சு போச்சு, நம்ம வாங்குறோம், எத்தனை பேருக்கு சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க?
முடிஞ்சால் நமக்கு நெருக்கமான சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவோம், வர்றவங்க போகிறவங்களுக்கு சொல்லுவோமா? ஆனால் தமிழனுடைய அடிப்படை பண்பாடு எப்படி இருந்தது என்றால், நான் ஏழ்மையில் எப்படி கஷ்டப்பட்டேனோ அதை போல இன்னொருவன் கஷ்டப்படக்கூடாது, அவனுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழருடைய பண்பாடாக இருந்தது. அதனால தான் ஒரு புலவன் தனக்கு எதிரில் தென்படுகிற எந்த புலவனாக இருந்தாலும் அவனை தடுத்து நிறுத்தி, அங்கிட்டு இங்கிட்டு போகாத, அங்கே போ, அங்கே அவர் நிறைய பொருள் தருவார், அதை வைத்துக்கொண்டு நீ வளமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அதற்கு பெயர் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு பேர். நக்கீரர் முருகனை பற்றி ஆற்றுப்படை எழுதினார். அவரும் எப்படி தொடங்கினார் என்றால், உலகம் உவப்ப அப்படின்னா உலகத்திலிருந்து தான் அவரும் ஆரம்பிக்கிறார். அப்ப நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே உலகத்தின் பார்வையிலிருந்து தான் நம் உள்ளுக்குள் வந்திருக்கிறது என்றால், இந்த உலகார்ந்த சிந்தனை நமக்குள் அடிமனத்தில் ஏற்கனவே பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதால், உலகத்தை தமிழன் ஆளக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை, வெகு சீக்கிரம் அது நடக்கும். அது எந்த துறையிலும் சரி. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய துறைகளில் எல்லாம் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள், மிக குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பதிலே நாம பெருமை கொள்ள வேண்டும். இப்போ இன்னும் நம்ம வீட்டு பிள்ளைகள் அதை தாண்டி மிகப்பெரிய உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இது மாதிரியான இலக்கியங்களை எல்லாம் அவர் கைகளில் கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். ஆளுமை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம், ஒரு துறைக்கு தலைவராக இருக்கிறார், அதுக்கு தலைவராக இருக்கிறார். நீங்கள் உலக வரலாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, உலக வரலாறு அப்படிங்கிறதே வெற்றி பெற்ற ஒரு சில மனிதர்களின் வரலாறு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய வரலாறும் அதுக்குள்ளே இருக்காது. ஜெயிச்சவங்களுடைய வரலாறு மட்டும்தான் உலக வரலாறு என்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கை சூழலே எப்படி மாறி போச்சு யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் வீடுகளில் திண்ணை வச்சு கட்டினாங்க. திண்ணை வைத்து வீடு கட்டியவர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், நாம நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் திண்ணை கிடையாது, சிசிடிவி வச்சிருக்கிறோம். பெரும்பாலான வீட்டில் சிசிடிவி வச்சிருக்கோமா? அப்ப அன்னைக்கு திண்ணை கட்டியவர்கள் நாம நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கு சிசிடிவி மாட்டி இருப்பவர்கள் என்ன சொல்லி கொடுக்கிறார்கள்? யாரையும் நம்பாதே என்று சொல்லி கொடுக்கிறார்கள். இத்தனை நூற்றாண்டுக்குள் தமிழன் எங்க இருந்து கிளம்பி எந்த இடத்துல வந்து நிக்கிறோம் பார்த்தீங்களா? அடுத்த தலைமுறை அது ஏதோ ஒரு கேட்டா ஜென்சியா அவங்க தலைமுறை வந்து, நமக்கு ஜென்சி பாட்டை தவிர வேற என்ன தெரியும்? அவங்க சென்சி தலைமுறையா. கோயிலுக்கு ஒரு அம்மா பையனை கூட்டு போயிட்டு இருக்காங்க, 8 வயசு பையன். மேலே கோயிலுடைய மணி இருக்குது, அதை பார்த்துட்டு சொல்கிறான், இவ்வளோ உயரத்தில் பெல் பட்டன் வச்சா எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறான். பிள்ளைங்களை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த மொபைல் ஃபோனுடைய மோகம் பிள்ளைகளை எங்கேயோ ஒரு மூலையிலே கொண்டு போய் தள்ளி இருக்கிறது. அவர்களுக்கு மத்தியில் இந்த தலைமை பண்பை பற்றி, ஆளுமையை பற்றி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். தன் கையில் எது சிக்கினாலும் அது தன்னுடைய அடிமை என்று யோசிக்காமல் தான் அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். 4 வயசு குழந்தை கல்யாண வீட்டில் சாப்பிட போனோம்னா முன்னாடி மொபைல் வச்சாதான் சாப்பிடுதுங்க. உண்மையாக இருந்தால் கை தட்டலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மொபைல் எடுத்து முன்னாடி வச்சு அது பார்த்துக்கிட்டே சாப்பிடும். நீங்கள் வீட்லேயும் அதை தான் செய்யுது. பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம அம்மா இப்போ கையில் வச்சிருக்கிற ஒரே ஆயுதம் மொபைல் ஃபோன் தான். அன்னைக்கு பிள்ளைங்க சாப்பிடலன்னா என்ன பண்ணோம்? இடுப்பில் தூக்கி உட்கார வச்சு தெரு முழுக்க சுற்றி காக்கா, குருவி, நாய், பேய் எல்லாத்தையும் காமிச்சோம். அதற்கு அடுத்து ஒரு தலைமுறை வாசல்லே உட்கார வச்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி, இது தாத்தாவுக்கு, இது பாட்டிக்கு, இது அத்தைக்கு, இது மாமாவுக்குன்னு சொல்லி ஏமாற்றி ஊட்டுச்சு. இன்னைக்கு தலைமுறை கஷ்டமே இல்லை. மொபைலை தூக்கி முன்னாடி வை, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டின்னு பாட்டை போடு, அது உருண்டு உருண்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும். அது என்ன சாப்பிடுதுன்னே அதுக்கு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட தலைமுறையை தனித்துவமிக்க, தலைமைத்துவமிக்க ஒரு மனிதனாக மாற்ற வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. முதல்ல தலைமை பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொன்மொழி அதை அழகாக சொல்லுது. தலைமை பண்புனா என்ன தெரியுமா? நம் குரலை உயர்த்தி மற்றவர்களின் குரலை அடக்குவது அல்ல தலைமை பண்பு. நாம் பேசத் தொடங்கினாலே மற்றவர்களின் குரல் அடங்கிவிட்டது என்றால் அதுதான் தலைமை பண்பு. ஏய் சத்தம் போடாத, ஏய் அமைதியாரு அப்படின்னு சொன்னால் அது தலைமை பண்பு கிடையாது. நம்ம வந்து நின்னோம்னா எல்லார் குரலும் அடங்கிடணும். அங்கேதான் தலைமை பண்பு இருக்கிறது என்றால் அது உடல் மொழியோடு மன உறுதியோடு சம்பந்தப்பட்டது என்பதை குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இது நம்ம தலைவர்கள்கிட்டயே இருந்தது. நீங்கள் எல்லா தலைவர்களையும் நீங்கள் எடுத்து பாருங்க, எல்லார்ட்டையுமே இப்படி ஒரு தலைமை பண்பு இயல்பாகவே அவர்களிடம் இருந்திருக்கும். இல்லை என்றால் அவர்கள் வளர வளர அந்த பண்பை வளர்த்து கொண்டிருப்பார்கள். நம்ம இந்தியாவின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவோம்? தேசப்பிதா அப்படின்னா யாரை சொல்லுவோம்? மகாத்மா காந்தி அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதனைத்தான் நம்ம என்னைக்குமே அடையாளமாக சொல்லுகிறோம். அவர் என்ன பெரிய ஆளுமையான ஆளா?
பாகுபலியில் வர்ற மாதிரி அப்படியே ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டாவாக இருக்கிறாரு, இல்லை ரொம்ப அழகாவாக இருக்கிறார், பாவமாக இருக்கிறார், ஒல்லியாக இருக்கிறார், சாதாரணமாக இருக்கிறார், ரொம்ப எளிமையான ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆனாலும் இந்திய நாட்டுக்கு விடுதலை தருவதற்கு அவர்தான் முக்கியமான காரணமாக இருந்தார் என்றால் அவருடைய தலைமை பண்பு தான் காரணம். அதுவரைக்கும் எல்லா நாடுகளும் வெற்றி என்பது, போர் என்பது, யுத்தம் என்பது ஒரு பீரங்கியை, ஒரு இரத்தத்தை அடிப்படையாக கொண்டது என்று நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் மகாத்மா காந்தி மட்டும்தான் ஆயுதங்களை புறம் தள்ளிவிட்டு அகிம்சையை ஆயுதமாக எடுக்க முடியும் என்று இந்த உலகத்திற்கு உரக்கச் சொன்னார். சொன்னதை செய்தும் காட்டினார். அதனால் தான் அவர் மிகப்பெரிய ஆளுமையாக இன்றைக்கு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்த காலத்தில் அவர் கையில் எந்த பணமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் படம் இல்லாமல் நம் கையில் எந்த பணமும் இல்லை. நண்பர்கள் தான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, காந்தி வாழ்ந்தார் நம்ம நாட்டுக்காக, நம்மளும் வாழ்கிறோம் காந்தி நோட்டுக்காக. காலம் எப்படி மாறிடுச்சு பாருங்க, கொஞ்சம் வருடத்துக்குள்ளேயே இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. 1946 வங்க பிரிவினை ஏற்பட்ட போது நவகாளி அப்படிங்கிற ஒரு இடத்தில் மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுகிறது. 2 பகுதி மக்களுக்கு, 2 இனத்தை சேர்ந்த மக்களுக்கு பயங்கரமான சண்டை, ரொம்ப மோதல், மாறாத ஓலம், ஓயாத ரத்தம், அத்தனை படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ காந்தி சொல்லுகிறார், நான் இந்த இடத்துக்கு போகணும், நான் அந்த 2 சாரார்ட்டையும் நான் போய் பேசணும், நான் எதிர்பார்த்த இந்தியா இது இல்லை, நான் உங்கள்கிட்ட போய் சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பேன். கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் போனீங்கன்னா 2 பக்கம் உள்ளவங்களும் உங்கள் மேலே தான் கோபமாக இருக்கிறாங்க, அதனால் தயவு செய்து அங்கே போகாதீங்க, உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று சொன்னபோது காந்தி நான் போயே தீருவேன் என்று சொன்னார். அங்கே சண்டை போட்டு கொண்டிருந்தவர்களும் சொன்னார்கள், காந்தி இங்கே வரக்கூடாது, காந்தி வந்தால் அவர் வரும் பாதையெல்லாம் முட்களை போட்டு வைப்போம் என்று சொன்னார்கள். காந்தி சொன்னார், அப்படி என்றால் நான் செருப்பே அணியாமல் வருவேன். செருப்பே அணியாத பாதங்களோடு காந்தி நடந்தே நவகாளிக்கு யாத்திரை போனார், உண்ணாவிரதம் இருந்தார். அவருக்கு எதிராக யாரெல்லாம் ஆயுதங்களை தூக்கினார்களோ அத்துணை பேரும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அவரை கையெடுத்து வணங்கினார்கள். என்றால் ஆளுமை என்பது ஆயுதத்தில் இல்லை, மன உறுதியில் இருக்கிறது என்று அந்த எளிய கிழவன் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறான். அதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லித்தரணும். ஆளுமைனா ரொம்ப அப்படியே ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது, ஆரவாரம் செய்கிறது, அதெல்லாம் இல்லை. ரொம்ப எளிமையா என்னுடைய கருத்து இதுதான் என்பதில் உறுதியாக இருப்பது தான் ஆளுமை என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மாவீரன் நெப்போலியன் என்று உலக வரலாற்றில் 2 பேரை தான் மாவீரன் சொல்வாங்க. ஒருத்தர் நெப்போலியன், இன்னொருத்தர் அலெக்சாண்டர். மாவீரன் நெப்போலியன் உயரத்தில் கொஞ்சம் குள்ளமாக இருப்பவர். அவர்கிட்ட ஒரு நாள் கோபத்தில் அவருடைய படையில் இருக்கிற ஒரு வீரன் சொல்லியிருக்கிறான், நான் உங்களை விட உயர்ந்தவன் அப்படின்னு இருக்கிறான். படக்குன்னு ஒரு வாக்குவாதத்தில் உடனே நெப்போலியன் சொல்லியிருக்கிறார், நீ என்னை விட உயரமானவன், ஆனால் உயர்ந்தவன் இல்லை. உயர்வு வேறு, உயர்ந்தவன் என்பது வேறு. நீ உயரமானவன், உயர்வானவன் கிடையாது. நீ உடல் அளவில் என்னை விட உயரமாக இருக்கிறாய், ஆனால் உள்ளத்தளவில் உன்னை விட நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய வீரம் அப்படிப்பட்டது என்று நெப்போலியன் சொன்னார். அதனால்தான் 69 போர்களில் அவனால் ஜெயிக்க முடிந்தது. ஒரு புதிய பிரான்ஸ் தேசத்தையே நெப்போலியனால் உருவாக்க முடிந்தது. அந்த 69 போர்களிலும் 19 போர்களில் அவன் உட்கார்ந்திருந்த குதிரை இறந்து போனது. தனி ஒருவனாக நின்று தன் படைகளுக்கு முன்னின்று ஜெயித்து காட்டிய ஒரு தலைவனாக வரலாறு நெப்போலியனை பதிவு செய்திருக்கிறது. என்றால் உயரம் முக்கியமில்லை, உள்ளத்தின் உயர்வுதான் முக்கியம் என்று இந்த உலகத்துக்கு உறக்க சொன்னவன் மாவீரன் நெப்போலியன். நம்ம இந்திய தேசத்தில் அப்படி ஒரு பிரதமர் இருந்தார், லால் பகதூர் சாஸ்திரி. அவரும் கொஞ்சம் உயரத்தில் குறைந்தவர் தான். அவர்கிட்ட ஒரு நிருபர் பேசும்போது கேட்டிருக்கிறார், என்ன இருந்தாலும் பிரதமருங்கிறது ஒரு பெரிய பதவி, ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறீங்க, எல்லாரும் உங்ககிட்ட வந்து குனிஞ்சு பேசுவாங்க, நீங்கள் எல்லாரும் இப்படி அண்ணாந்து பார்த்து பேசணுமே, கொஞ்சம் சங்கட்டமாக இல்லையா அப்படின்னு கேட்டபோது சாஸ்திரி அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார், எனக்கு எதுக்கு சங்கடமாக இருக்குது, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்னிடம் தலை குனிந்து தான் பேச வேண்டும். நான் யாராக இருந்தாலும் தலை நிமிர்ந்து நான் கம்பீரமாகத்தான் அவர்களிடம் பேசுவேன். உயரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே இல்லை, என்னுடைய மன உறுதி தான் இங்கே முக்கியம் என்று லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற ஒரு மாமனிதர் பதிவு செய்தார். என்றால் நம்ம பிள்ளைகள்கிட்ட அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். நான் மற்றவங்க மாதிரி அழகா இல்லை, நான் செகப்பா இல்லை, நான் ஹைட்டா இல்லை, நான் வெயிட்டா இல்லை, நான் பணக்கார குடும்பத்தில் பிறக்கல. ஆளாளுக்கு 1000 காரணம். ஜெயிக்காம போனதுக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட காரணம் கேளுங்க.
1000 காரணம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு லட்சக்கணக்கான காரணங்கள் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதிரியான வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை அவர்களுக்கு வாங்கித்தார்கள். வாழ்க்கை வரலாறை படிக்க படிக்கத்தான் இவர் சாதிச்சிருக்கிறாரா, இவர் சாதிக்க முடிந்ததா, என்னாலும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்குள் வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தலைமை பண்பு அப்படின்னா பணக்காரங்களா இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பணக்காரங்களா இருந்தா நம்ம ஒரு லீடரா இருக்கலாம், பணக்காரங்களா இருந்தா அந்த ஊர்ல உலகத்துல மரியாதை கிடைக்கும், பணக்காரங்களா இருக்கிறது தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு ஒரு அழிரப்பர் வச்சு அழிச்சிருங்க. பணம் வைத்திருப்பவர்கள் பணக்காரர்கள் அல்ல. யாருக்கெல்லாம் மனம் விசாலமாக இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள். ஒன்றும் இல்லை, ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாரு, நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். அவருக்கு திடீர்னு ஒரு 1 லட்ச ரூபாய் நம்ம கொடுக்குறோம். என்ன பண்ணுவார்? ஏதாவது ஸ்டால் தொடங்குவாரா, வியாபாரம் பண்ணுவாரா? 1 லட்ச ரூபா நம்ம பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தோம்னா ஒரு தங்கத்தில் திருவோடு செஞ்சு அவர் பிச்சை எடுப்பார். ஏன்னா அவருடைய எண்ணம் அவ்வளவுதான். ஆனால் பணக்காரத்தனம் என்பது உள்ளத்தில் இருந்து பிறக்க வேண்டும். மகாகவி பாரதி சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே சிரமைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனா அவன் தோற்றம் எப்படி இருக்குமா, ஒரு ராஜா மாதிரி இருக்குமா. பழைய வேட்டியை கட்டினாலும் கம்பீரமா கட்டியிருப்பானாம். ஒரு கிழிந்து போன கோட்டை அவ்வளவு கம்பீரமா உடுத்துவானாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ அந்த கோட்டில சரிக்குவானாம். ஒரு ராஜா மாதிரி தலைப்பாகை சூடிக்கொள்வானாம். அப்படி அவன் நடந்து வர்றத பார்த்தா ஒரு ஏழை கவிஞன் மாதிரி இருக்காதான், ஒரு பணக்கார ஒரு கிரீடம் அணிந்த ராஜா மாதிரி அவனுடைய நடை இருக்குமா. அப்ப எண்ணத்துல தாங்க இருக்குது உயர்வு. அவருடைய நண்பர் இப்படி ரொம்ப நாளா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கிறாருன்ட்டு அவருக்கு ஒரு பட்டு வேட்டியும் 10 துண்டும் வாங்கி கொடுத்துருக்கிறார். உடனே அதை எடுத்து கட்டிட்டு நான் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றேன் அப்படின்னு போயிருக்கிறார். போகும்போது அங்க ஒரு ஏழை வெறும் துண்டு மட்டும்தான் கட்டியிருக்கிறாரு, குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கிறார். உடனே பாரதி வேட்டி அவருக்கு கொடுத்துட்டு தான் தோல்ல போட்டிருந்த துண்டை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். என்ன பாரதி, இப்பதானே உனக்கு நான் புது ட்ரெஸ் கொடுத்தேன், அதுக்குள்ள நீ இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டியே. சிரித்து கொண்டே பாரதி சொல்லி இருக்கிறான், பாரதிக்கு கொடுப்பதற்கு உங்களைப் போல செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் அந்த ஏழைக்கு கொடுப்பதற்கு பாரதியை தவிர யார் இருக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறார். அதுதான் உள்ளத்தின் செல்வம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவில் இருக்கிறது. செல்வம் என்பது நம் வாழ்க்கையின் முறைமையில் இருக்கிறது. கஜானால அடுக்கி வைத்திருக்கிற பணத்தில் இல்லை என்பதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த மனசு தான் நம்ம ஆளுமையை காட்டி கொடுக்கிறது. பழைய பீர்பால் கதை ஒன்று படித்தேன். பீர்பால் ரொம்ப அறிவாளி தானே. இவர் அறிவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு அக்பர் அனுப்பி வைக்கிறார். ஒரு ஓலையை கொடுத்து இதை அந்த நாட்டு அரசன்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அந்த அரசன் இவர் எப்படியாவது முட்டாளாக்கணும் அப்படின்ட்டு அரசன் ஒரு காவலாளி வேஷம் போட்டுட்டு காவலாளியை அரசன் வேஷம் போட்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சிட்டான். இப்போ பீர்பால் உள்ள போறாரு, எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு நிமிடம் எல்லாரையும் பார்க்குறான். பார்த்துட்டு நேராக காவலாளி வேஷத்தில் இருந்த அரசர்கிட்ட போய் ஓலையை கொடுத்துட்டான். அவர் அசந்துட்டார். நான் தான் அரசன்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் வந்த உடனே பார்த்தேன், அரசனா உட்கார்ந்துருக்கிறவன் நடுங்கிக்கிட்டே உட்காந்துருந்தான். அவன் இயல்பா இல்லை, திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். மற்ற அமைச்சர்களை எல்லாம் பார்த்தேன், அவங்க அரசனை பார்க்கவே இல்லை, உங்களையே பயந்து போய் பணிவா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க கம்பீரமா உட்கார்ந்துருந்தீங்க, நீங்கள் தான் அரசர் என்பதை நான் முடிவு செய்து கொண்டேன். அப்ப போட்டிருக்கிற தோற்றத்தில் இல்லை ஆளுமை, உள்ளத்தின் எண்ணத்தில் இருக்கிறது ஆளுமை என்பதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறது, விலை உயர்ந்த ஷூ போடுறது, காஸ்ட்லியான வாட்ச் போடுறது தான் நம்ம தோற்றத்துக்கு மதிப்பு கொடுக்கும் என்றால் அது உண்மையான மதிப்பு இல்லை. இது எதுவுமே இல்லாமல் எளிமையான ஒரு மனிதனாக வந்தாலும் இந்த சமூகம் நம்மை வணங்குகிற மாதிரியான செயல்களை செய்வதன் மூலமாகத்தான் நம்ம தலைவனாக மாற முடியும். எவ்வளவோ பட்டுச்சேலை கட்டிய பெண்கள் வந்தாலும் கூட அன்னை தெரசாவுக்கு இருந்த மரியாதையும் மதிப்பும் வேற யாருக்கும் இல்லை என்றால் அந்த அம்மா என்ன வச்சிருந்தது? நான் வைர நெக்லஸா போட்டிருந்தது, விலை கூடிய பட்டுச்சேலையா கட்டியிருந்தது? ஒண்ணுமே இல்லை, ஆபரணங்களே இல்லை. ஆனால் அற்புதமான அன்பு என்கின்ற ஆளுமை அந்த அம்மாவிடம் இருந்தது. அதனால் எந்த தேசத்திலோ பிறந்த அவர்களை அன்னை தெரசா என்று நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அந்த ஆளுமை தன்மை என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அதை நாம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம ஒரு ஆளுமை திறனுக்கு ரொம்ப அடிப்படை தகுதி என்ன அப்படின்னு எல்லா பெரியவர்களும் சொல்லுகிறார்கள்னா நேரம் தவறாமை, டைம். நம்ம ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம். நம்ம இந்தியாவினுடைய
நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு சராசரி புத்தியே என்ன அப்படின்னா, 6 மணிக்கு ஒரு விழா தொடங்குன்னு போட்டால் நம்ம 7 மணிக்கு தான் கிளம்புவோம். ஏன்? நம்மளுக்கே தெரியும் அவங்க 7 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க. 5 மணிக்குன்னு போட்டால் 6 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. காலையில் 9 மணிக்கு கல்யாணம்னா நம்ம 11 மணிக்கு போனால் போதும். ஏன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோமா? செய்யலைன்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இது நம்மளுடைய பெருமை தானே. எல்லா இடத்துலையுமே, விழுப்புரம்னு கிடையாது, விருதுநகர்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் நம்ம இப்படி தான் இருக்கிறோம். என்ன அர்த்தம்? காலத்தை பற்றிய கவனம் நமக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், காலத்தின் மேல் கவனம் கொண்டவனால் மட்டும்தான் ஒரு நல்ல தலைவனாக மாற முடியும் என்பதை நம்ம வாழ்க்கையில் மறந்து விடக்கூடாது. இப்போ நடிகர்கள்லேயே நம்ம சிறந்த நடிகர் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்கிறவர்னா யாருங்க? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஏன் அவர் நடிகர் திலகம்? அவர் நல்லா நடிப்பார், திறமையானவர், அது ஒரு பக்கம். ஆனால் அவருடைய ரொம்ப முக்கியமான தகுதி என்ன தெரியுமா? டைமிங் தான். காலையில் 8 மணிக்கு ஷூட்டிங்னு சொன்னாங்கன்னா 7 மணிக்கு மேக்கப்போட போய் உட்காந்துருப்பார். 7 மணிக்கு ஷூட்டிங் சொன்னால் 6 மணிக்கே ஃபுல் மேக்கப்போட போய் உட்காந்துருப்பார். இவரை பார்த்து பயந்தடிச்சிட்டு டைரக்டர், தயாரிப்பாளர்லாம் இவருக்கு பயந்துக்கிட்டு 1/2 மணி நேரம் முன்னாடி வருவாங்களாம். ஏன் அவரால் மட்டும் அப்படி இருக்க முடிந்தது? அந்த அர்ப்பணிப்பு உணர்வு மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் சிவாஜி கணேசன் என்றால் சிறந்த நடிகர் என்று நம்மை தோற்றமளிக்க வைக்கிறது. என்றால் ஒரு தலைவனுக்குரிய முக்கியமான தகுதி நேரத்தை கவனத்தில் கொள்வது. மகாத்மா காந்தி அப்படி இருந்தார், கர்ம வீரர் காமராஜர் அப்படி இருந்தார், நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே மாதிரி இருந்தார். அந்த டைம்னா டைம். காலையில் 4 மணிக்குன்னா 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. 12 மணிக்கு வந்தாலும் சரி, 2 மணிக்கு கூட்டம் முடிந்து வந்தாலும் சரி, 4 மணினா 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பேப்பரெல்லாம் படிச்சுட்டு அந்த அன்னைக்கு என்னென்ன அஜெண்டாவோ அதை கரெக்டாக செய்வாங்க. அதனால தான் அவர்கள் எல்லாருமே மிக உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். நம்ம எல்லாருமே அலாரம் வைக்கிறோம். நம்ம அதுக்காக நமக்கு நேரத்து மேலே முக்கியத்துவம் இல்லைன்னுலாம் கிடையாது. எல்லாருமே சரியான நேரத்துக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம். அலாரம் வைக்கிறோம். 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம். அலாரமும் அடிக்குது. அடித்த உடனே அலாரத்தை திருப்பி அடிச்சுட்டு நாம் திரும்பி படுத்துக்கிறோம். உண்மையா இல்லையா? அலாரத்தை திருப்பி அடிப்பவர்கள் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். எல்லாம் நம்ம இனம்தான், என் இனமடா நீ அப்படிங்கிற மாதிரி அலாரம் அடித்த உடனே அதை ஸ்னூஸுக்கு அடித்து விட்டுட்டு திரும்பி படுத்துக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறது உங்கள் மனசில் பதிஞ்சுக்கோங்க. நீங்கள் திருப்பி அடிப்பது அலாரத்தை அல்ல, உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை என்பதை ஆபத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை அலாரத்தை திருப்பி அடிக்கும் போதும் இது அலாரத்தை அடிக்கலை, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த கட்டிலில் தூங்குவது நீங்கள் அல்ல, உங்களின் வெற்றி தூங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போய்கொண்டே இருந்தால் வெற்றி நம்மை தள்ளிவிட்டு போய்விடும். நேரம் என்பது ஒரு தலைமைத்துவத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா சொல்லுவார், ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்க 3 விஷயம் வேணும்னு சொல்லுவார். முதல் விஷயம் கடவுளுடைய அருள் இருக்கணும்னு சொல்லுவார். அது இருந்தால் தான் நல்லா பேச முடியும். 2வது கேட்குறவங்க கேட்குற மனநிலையில் இருக்கணும்னு சொல்லுவார். 3வது ஒரு விஷயம் சொல்லுவார், மைக் செட் போடுறவர் வீட்டுக்கார அம்மாவோட சண்டை போடாமல் வந்திருக்கணும்னு சொல்லுவார். ஐயாவை பார்த்தா சண்டை போடாமல் வந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் தப்பிச்சிருவோன்னு நினைக்கிறேன். மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய எழுத்தாளர் நாரும்புநாதன் ஐயா அவர்கள் இந்த பொருணை நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் என்று என்னை அழைத்த போது எனக்கு கொஞ்சம் அதிலே சிரமங்கள் இருந்தது. ஏன்னா ஒரு வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு நான் முந்தா நாள் தான் வர்ற மாதிரி இருந்தது. உடனேயே இன்னொரு பயணத்தை எடுத்துக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு யோசித்தேன். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், உடனே வந்துட்டேன்னா. வண்ணதாசன் ஐயா அவர்களுடைய பாராட்டு மன்றமாக இது நடக்கப் போகிறது என்று சொன்னார். அதுக்கு வர்றதை விட நமக்கு வேற என்ன வேலை வாழ்க்கையில்? இங்கே அமர்ந்திருக்கின்ற வண்ணதாசன் என்கின்ற இந்த ஆளுமையோடு நான் எண்ணி 5 வார்த்தைகள் கூட பேசியிருக்க மாட்டேன். எங்கேயாவது மேடைகளில் சந்திக்கிற போது ஐயா நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்பேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு அவர் கேட்பார். அவ்வளவுதான். அவர் அதுக்கு மேலே பேசுகிற இயல்பு உடையவர் அல்ல. எனக்கு பேசுவதே இயல்பு. ஆனால் அவர்கிட்ட பேசுவதற்கு எனக்கு ஒரு தயக்கமும் ஒரு சின்ன அச்சமும் இருக்கும். அதனால் நாங்கள் அதிகமாக பேசிக்கிட்டதே இல்லை. ஆனால் பேசலைன்னா என்ன?
ஒரு எழுத்தாளரை அறிந்து கொள்வதற்கு அவரோடு நேரடியாக உரையாடினால்தான் அவரை அறிந்து கொள்ள முடியுமா? அவருடைய எழுத்தை படிக்கிற போது அவர் யார் என்று எனக்குள்ளே ஒரு பிம்பம் கிடைக்கிறது அல்லவா? அதை தாண்டி பேச்சினால் எதை புரிந்து கொண்டு விட முடியும்? ஒரு எழுத்தாளருக்கும் அந்த எழுத்தாளரை நேசிக்கிற ஒரு வாசகிக்கும் அல்லது வாசகருக்கும் இருக்கிற பந்தம் என்பது இரத்த சம்பந்த உறவை விட ரொம்ப ரொம்ப வலிமையானது. இந்த அரங்கில் அண்ணாச்சி கௌரவிக்கப்படுகிறார் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு பல காரணங்கள். முதல் காரணம், நானும் திருநெல்வேலிக்காரி என்பது. இது என்னதான் நாம் உலகளாவிய சிந்தனைன்னு நம்ம நிறைய பேசினாலும் உள்ளுக்குள்ள மண்ணு பாசம்ன்றது ஒண்ணு இருக்கத்தானே இருக்கு. பாளையங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற பொட்டல் என்கின்ற திருவண்ணாதபுரம் தான் என்னுடைய ஊர். நான் இங்க பிறக்கல வளரல, எல்லாமே சென்னை தான். ஆனா எங்க ஊர் என்பது இதுதான். எங்க அப்பாவினுடைய மண் இந்த மண்ணு தான். இந்த மண்ணிலிருந்து கிளம்பி இங்க பாளையங்கோட்டையில படிச்சு தான் அப்பா ஒரு கட்டத்துக்கு பிறகு சென்னைக்கு புலம்பெயர்ந்தார். அதனால எங்க சாமின்றது இங்க இருக்கிற சாமி தான். அப்படி பல சாமிகள் எனக்கு திருநெல்வேலியில உண்டு. மகாகவி பாரதி சாமியும் இந்த மண்ணை சேர்ந்தவர் தான். எழுத்தாளர்களிலே பல பேர், ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையை பற்றி இருக்கிற அவநம்பிக்கைகளை மறையச் செய்கிற எழுத்துக்கு சொந்தக்காரரான அண்ணாச்சி வண்ணதாசனுடைய மண் இந்த மண் என்பதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பிடிவாதமா நின்றுட்டு தான் இருக்கீங்க, நாற்காலி இல்லையோ? சரி, பரவாயில்ல. கவிதை கேளுங்கள் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. நான் 1 மணி நேரம் பேசலாம்னு சொல்லியிருக்காரு, ஆனா பிந்தி தொடங்கியிருக்கேன். எவ்வளவு நிறைய பேசலாம் இருப்பீங்களா? இல்ல, எனக்கும் தான் பசிக்குது. இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்ம எனக்கு முன்னாலே பேசிய அன்பு தம்பி இளையராஜான்னு பேர் இருந்தாலே இப்படி நல்ல கற்பனை வளம் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமா பேசினார். ஒரு 3 நிமிடம் தான் பேசியிருப்பார். ஆனா எவ்வளவு செம்மாந்த சிந்தனைகளை அந்த 3 நிமிட பேச்சுக்குள் தம்பி அமைத்தார் என்பது எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சார்ந்திருக்கிற துறைக்காக பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் சார்ந்திருக்கிற துறைக்காக பேச வேண்டும் என்ற நிர்பந்தங்களை தாண்டி அவருக்குள்ளே அவர் இருக்கிற துறை பற்றி அப்படிப்பட்ட ஆழமான ஒரு பேஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விருப்பத்தோடு அவர் இந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார் என்பது அந்த 3 நிமிட பேச்சிலிருந்து எனக்கு தெரிந்தது. நம்ம யார் சிந்தித்திருக்க கூடும்? ஏன்னா மன்னர்களினுடைய வரலாற்றை பாட ஐயா ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? அவரை கூப்பிடுறீங்களா? சரி. நம்ம யார் சிந்தித்திருப்போம்? வரலாற்றை படிக்கிறோம், எவ்வளவோ கதைகளை படிக்கிறோம், பொன்னியின் செல்வன் மாதிரியான காவியங்களை படிக்கிறோம், திரையிலே கூட பார்க்கிறோம். மன்னர்களினுடைய வெற்றியை பற்றி எல்லாம் பேசுகிற போது அந்த மன்னர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை பெருமையாக கொண்டாடுகிறோம். அல்லது சில மன்னர்கள் தோற்று போனார்கள் என்றால் அந்த தோல்விக்காக கண்ணீர் கூட வடித்திருக்கிறோம். ஆனால் நம்மில் யார் அந்த போரில் எத்தனை யானைகள் கொல்லப்பட்டிருக்கும் என்பதை குறித்து ஒரு சிந்தனை கூட நமக்கு வந்தது இல்லை. ஏனென்றால் அந்த போரை நடத்துகிற 2 பேர், 2 மன்னர்களோ 2 தளபதிகளோ 2 அந்த படை சேனாதிபதிகளோ யாரோ நடத்துறாங்க. அந்த போருக்கும் அந்த யானைகளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் பாதிக்கப்படுவது எப்போதுமே அப்படிப்பட்ட உயிரினம். காட்டினுடைய அரசன் யானை தான் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகின்றார். சிங்கம் என்று யார் சொன்னது? அது வெள்ளைக்காரன் உங்களுக்குள் விதைத்த சிந்தனை. இந்த மண்ணின் இந்திய காடுகளினுடைய அரசன் யானை தான் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகின்றார். அதை பற்றி அந்த ரத்தின சுருக்கமான பேச்சிலே சொல்லி, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று ரத்தின சுருக்கமாக தன்னுடைய பேச்சை முடித்திருக்கின்ற அன்பு தம்பிக்கு, அரசு அதிகாரி என்றாலும் நான் அவர் மீது இருக்கிற அந்த ஒரு பிரியத்தால் தம்பி என்று சொல்லுகின்றேன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்களாம் அப்படி ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டீங்கன்னா வேக வேகமாக நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடலாம். முதல்ல அண்ணாச்சியை பத்தி பேசணும். எத்தனை பேர் வண்ணதாசனுடைய கவிதைகளை கதைகளை படிக்காமல் இருந்திருக்க முடியும் என்றே எனக்கு தெரியவில்லை.
அப்படி ஒருவேளை அந்த வாய்ப்பு இதுவரை உங்களுக்கு கிடைக்கவில்லை, அப்படி கூட சில பேர் இருக்கலாம் தானே. அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் என்னை பார்த்து கேட்கக்கூடும், எவ்வளோ வேலை இருக்குங்க, இப்போ போய் நான் இனிமே வண்ணதாசன் கதைகளை படிக்க ஆரம்பிச்சு என்னைக்கு படிச்சு என்னைக்கு முடிச்சு அப்படின்னு உங்களை யாருக்காவது கேள்வி இருக்கலாம். ஒரு வேளை ரொம்ப அப்படி இருக்க, திருநெல்வேலிக்காரங்களுக்கு அப்படி இருக்காது. ஆனால் இங்கே இவ்வளோ கேமரா இருக்கு, நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புத்தக கண்காட்சியில் பேசுறதுல ஒரு கஷ்டம் என்னன்னா, ஆடியன்ஸ் முகத்தை விட கேமரா தான் நமக்கு அதிகமாக தெரியும். எப்பவுமே ஒரு பேச்சாளரனுடைய மனம் என்பது 2 தளங்களில் இயங்கும். ஒரு தளம் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோன்றதை பத்தி, அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டு இதெல்லாம் இருக்காது, ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்காது. அடுத்து என்ன சொல்லணும்னு ஒரு தளத்தில் இயங்கும். இன்னொரு தளம் வந்து ஆடியன்ஸை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே பச்சை சட்டை போடுற ஒரு தூங்குறாரு, ஏன் அவர் ஆக்சுவலாக தூங்கலை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவர் ஏன் தூங்குறாரு, அந்த ஆள் ஏன் கிளம்புற மாதிரியே நிற்கிறாரு, இந்த பாப்பா ஏன் என் பேச்சை கவனிக்காம, அப்படி ஆடியன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம கண்ட்ரோல் கிடைக்கும். ஆனால் புத்தக கண்காட்சியில் பேசுகிற போது எங்கள் மனம் 3 தளங்களில் இயங்க வேண்டும். ஒன்று என்ன பேசுகிறோன்னு கவனிக்கணும், 2வது ஆடியன்ஸை பற்றி கவனம் இருக்கணும், 3வது இந்த கேமராக்கள் என்னை படம் பிடிக்கிற போது அது எப்படி இருக்கும் அதை வேற கவனிக்கணும். 3 தளத்தில் இயங்குவது ரொம்ப கஷ்டங்க. அதனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட பேசுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன், ஆடியன்ஸை பார்த்து பேசத்தான் நான் வந்திருக்கேன். அப்ப யாருக்கா அந்த கேள்வி வரலாம். இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, ஆண்கள் சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்க பாட்டுக்கு அந்த புக்கை படி இந்த புக்கை படின்னு புத்தக கண்காட்சியில் நான் சில சமயம் சிபாரிசு செய்வது உண்டு. அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அவரவர்கள் மனம் எதை நாடுகிறதோ அதைத்தான் தேடி போக வேண்டும். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இப்ப தம்பி இளையராஜா போய் நீங்க ஏதாவது ஒரு புக்கு வாங்கினா தியோடர் பாஸ்கரன் புக்கை தான் முதல்ல வாங்குவார். மனம் அங்கே செல்லுகிறது, அதை தான் வாங்குவார். அப்போ மற்ற புத்தகங்களை படிக்க கூடாதுன்னா இதுதான் படி, இந்த படியில ஏறிதான் நீங்க உச்சாணி படியை தொட முடியும். அப்ப அவரவர்களின் மனம் எதை நாடுகிறதோ அதுதான் முதல் படி. இருந்தாலும் சில பேர் கேட்பதனால நான் சொல்றேன், என்ன நான் படிச்ச இந்த புக் எனக்கு பிடிச்சது, நீங்க கூட படிக்கலாம் அப்படிலாம் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லுறீங்க, எங்க வீட்டுக்காரம்மா என்னை திட்டுதுன்றார். ஏன்னா அவர் புக்கை வாங்கும்போது பணம் கொடுக்க போகும்போது அவன் வீட்டுக்காரம்மா கேட்குதான், போன வருஷம் புக் ஃபேருக்கு வந்து வாங்கின புக்கெல்லாம் படிச்சிட்டீங்களான்னு கேட்குதான். உடனே நீட்டிய கையை பின்னாடி இழுத்துக்கிறாராம், ஏன்னா அந்த புக்கே இருக்கு இன்னும். ஏங்க படிக்கலன்னா, படிக்கணும் தாங்க போறேன், புக்கை எடுத்த உடனே ஒரு தூக்கம் வருது பாருங்க. அப்படி சில பேருக்கு இருக்கும் தான். ஏனென்றால் படிப்பது என்பது கூட பழக்கத்தால் வருவது தான். அதற்கென்று ஒரு சுவை இருக்க வேண்டும். நீங்க சில கோயில்லாம் வெள்ளைக்காரங்க வந்து பார்ப்பாங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த வெளியில இருக்கிற, இங்க இருக்கிற நெல்லையப்பர் கோவிலை விடவா நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும். சில பேர் வெள்ளைக்காரர்கள் வந்து அந்த சிற்பத்தின் முன்னால நிற்பாங்க, அவங்க அதை தாண்டி போகவும் இது இல்லை, அங்கேயே நிற்பாங்க. காலையில் அந்த வழியா நம்ம போகும்போது இந்த சிற்பத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாம வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு 4-5 வேலையை முடிச்சுட்டு கடத்தருக்கு போகும்போது அதே சிலம்புனா அதே மாதிரி நின்றுட்டு இருப்பார். நாம அதை கடந்து தினம் 100 தடவை பார்க்குறோம். ஒரு செகண்டுக்கு மேல அந்த சிற்பத்துல நமக்கு எதுவும் பார்க்கறதுக்கு இருக்கிறதா நமக்கு தெரியல. ஆனா அவனுக்கு ஏதோ ஒன்று இருக்கு, அதுல அவருக்கு அந்த சிற்பத்துல ஏதோ ஒன்று அவரை கவருது. எவ்வளவு பார்த்த பின்பும் பார்ப்பதற்கு ஏதோ பாக்கி இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறார். வாசிப்பு என்பதும் அப்படித்தான். சில புத்தகங்களை கீழே வைக்கவே முடியவில்லை. வாழ்க்கை நம்மை அழுத்துகிறது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கவலைகள், பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எப்படி ஓட வேண்டி இருக்கிறது. வீட்டுல பிள்ளைங்க பத்திரமா இருக்கணுமேனு குலை நடுங்க பார்த்தால் கூட பெற்றோர்களான நமக்கு பயமாகவே இருக்கிறது. எந்த நேரம் என்ன பிரச்சனை வருமோன்னு நடுங்க வேண்டி இருக்கிறது. ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள், நிறுவனங்களிலே பணிபுரிகிறவர்கள், எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இதையும் தாண்டி படிப்பதற்கு ஒன்று என்று ஒரு புத்தகத்தை எடுத்தால் கீழே வைக்கவே முடியவில்லை என்றால் என்ன காரணம்? அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற மட்டும்தான் தூக்கம் வரும். அது என்னன்னு தெரிஞ்சிருச்சா அப்புறம் அந்த தூக்கம் வராது. அந்த புத்தகத்தை முடிக்கிறவர். அப்படிப்பட்ட சில பேருக்கு என்னிடம் அந்த கேள்வி இருக்கலாம், இன்னுமே எப்படிங்க கல்யாண்ஜி என்கின்ற, வண்ணதாசன் என்கின்ற
இந்த திருநெல்வேலிக்காரனுடைய கதையை கவிதையை படித்தால் என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் சொல்றேன். அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது கூட கிடைக்கலாம். என் கூட பட்டிமன்றத்தில் பேசுகின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி படத்துல நடிச்சார். அதாச்சு 12-13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்து. அப்போ ஒரு முறை ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்டாரா, சார் படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இமயமலைக்கு போயிடுறீங்களே சார், அங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டாராம். அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன பதில் சொன்னார்னா, எனக்கு என்ன கிடைச்சதுன்றது வேற, நீங்க போனா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை, உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சது இல்லை, அவங்களுடைய சொந்த அனுபவம்னு பதில் சொன்னார். அது ரொம்ப அழகான பதில். அது வாழ்க்கையில எல்லா மகத்தான விஷயங்களுக்கும் இதுதான் பதில். இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா அது பொதுவானது அல்ல, அவரவர்களுக்கு கிடைப்பது அவரவர்களுக்கு பிரத்யேகமானது. எனக்கு என்ன கிடைத்தது என்றால், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாட்டுக்கு வெளியிலே கூட என்னுடைய அன்பு சொந்தங்கள், என்னுடைய நண்பர்கள், நீங்கள் எல்லாரும் செய்த பிரார்த்தனையை நான் மறக்கவே முடியாது. எங்க நெல்லையப்பருக்கும் காந்திமதிக்கும் நான் போன உடனேயே அவர் என்னுடைய பேரையும் நட்சத்திரத்தையும் சொன்னார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். இங்கே தான் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணாங்களேன்னு அவர் சொன்னார். அந்த அன்புக்கு என் வாழ்நாள் இருக்கிற வரை நான் எப்போதும் கடமைப்பட்டவளாக இருப்பேன். அந்த கட்டத்துக்கு பிறகு நான் பணியாற்றி கொண்டிருந்த வங்கியிலிருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டேன். அது வரை ரொம்ப ஆண்டுகள் ஓடியாச்சு. ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரேக். அப்ப அந்த பணியிலிருந்து வெளியே வந்து விட்ட பிறகு இந்த ரிட்டையர், இது வந்து விருப்ப ஓய்வோ அது ஓய்வோ, அதுலேருந்து வந்தவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்றது நல்லா புரியும். இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு நமக்கு மாலையெல்லாம் போட்டு நமக்கு பெரிய பெரிய ஃபோட்டோலாம் எடுத்து விருதெல்லாம் கொடுத்து வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க. நீங்க உடனே என்னை எல்லாரும் மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. சில பேர் நான் இல்லாம என் அலுவலகமே நடக்காதுன்னு அடுத்த நாள் போகாதீங்க. எதுக்கு வீடு மட்டும் கொண்டு விடுறாங்கன்னா, நீங்க திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக தான் வீடு மட்டும் கொண்டு விடுறாங்க. நாம இல்லாமலும் எல்லா இடமும் நல்லா நடக்கும்னு நாம தெரிந்து கொள்ளுகிற முதல் கட்டமே ஓய்வு பெற்று நாம வருகிற போதுதான். நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம், நான் தான் இந்த உலகம், ஒன்றும் கிடையாது, நல்லா நடக்கும் சாமி, நீ இல்லாட்டாலும் நல்லா நடக்கும். ஆனா அந்த பிரிவை வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுலயே இருந்து 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 வாழ்ந்த பிறகு அதுல இருந்து விலகுகிற போது அது விவரிக்க முடியாத ஒரு சின்ன வருத்தம் வரும். அது அப்படி அதுல ரொம்ப நாள் இல்லை, எனக்கு மிக குறைந்த நாட்கள் தான். அது இருந்த காலகட்டத்தில் அதிலிருந்து மீண்டு வர எனக்கு உதவியது அண்ணாச்சியினுடைய ஒரு கவிதை தான். அண்ணாச்சி எனக்காக அந்த கவிதை எழுதல, ஆனா அந்த கவிதையை படிச்சப்ப நான் நினைச்சேன் எனக்காகத்தான் அண்ணாச்சி இந்த கவிதை எழுதியிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த கவிதையை சொல்றேன் உங்களுக்கு. அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்திருந்தது, நன்றாக தரையில் அமர கவனமாக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது. புரியுதுதானே இந்த கவிதை? ஒன்றும் கஷ்டமா இல்லையா? அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது, நன்றாக தரையில் அமர கவனமாக கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டது. இதுவரை மலர்ந்திருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை, இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் இல்லை. ஒரு முறை கூட தான் உதிர்ந்து விழுந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரு முறை கூட இதுவரை அமர்ந்திருந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை. அதனுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நடந்து கடந்து போன பூச்சியை அது கவனிக்கவும் இல்லை. அது அப்படியே மண்ணில் அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல. இதுதான் அண்ணாச்சி எழுதின கவிதை. ஒரு கவிதை என்ன கொடுக்கும்னா, வாழ்க்கையை பார்ப்பதற்கான ஒரு பார்வையை கொடுக்கும். இந்த கவிதையை படிச்ச உடனே நான் என்ன செஞ்சேன்?
இது கொஞ்சம் ரொம்ப டிராமடைஸ் பண்ணி சொல்றவங்க சொல்லுவாங்க உடனே கண்ணில் இருந்து ஆறாக, அதெல்லாம் ஒன்றும் கொட்டலை. கவிதையை படிச்சா மூடி வச்சிட்டேன் புத்தகத்தை. ஒரு கவிதை நல்ல கவிதை என்பதற்கு எது உரைக்கல் தெரியுமா? அந்த கவிதையை படிக்கிற நேரம் அல்ல, அந்த கவிதையை படித்து மூடி வைத்த பிறகு உங்களுக்கும் அதுவரை ஒரு முறை கூட ஒருவேளை நீங்கள் சந்தித்திராத அந்த எழுத்தாளருக்கும் மானசீகமாக ஒரு உரையாடல் நடக்கும் இல்லையா? அதுதான் அந்த கவிதை வெற்றி பெற்ற தருணம். இந்த சம்பவம் நடக்கிறவரை அண்ணாச்சியை நான் தூரத்திலிருந்து பார்த்திருக்கிறேன்னு தவிர நேரிலே இருந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைத்தது கிடையாது. அவர் அப்படி ரொம்ப போய் எல்லாரோடையும் பேசுகிற டைப்பும் கிடையாது. ஆனா இந்த கவிதையை படித்த உடனே எனக்கு தோன்றியது, அவர் என்கிட்ட தான் பேசியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. அந்த பூ மரத்திலிருந்து விழுந்துச்சுல்ல, விழுந்ததுல அந்த பூ விழுந்த பிறகு இதுவரை மரத்தில் இருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை. அதை விட முக்கியம், இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் அதற்கு இல்லை. எல்லாவற்றையும் விட முக்கியம், அது அப்படியே மண்ணில் இருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல. வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு எல்லாரும் நகர வேண்டும். இளைஞர்களா இருந்தாலும் நகரணும். கல்லூரியில் இருக்கிற மட்டும் கிங்கா இருப்பான். எங்க ஊரை பத்தி சொல்லலாமான்னு தெரியல உங்கள்கிட்ட. எங்க ஊர்ல எல்லாம் ரூட் கிங்னு உண்டு. உங்களுக்கு தெரியாது, நீங்களாம் நல்ல ஊர். ரூட் கிங்னா என்னன்னா, அந்த கல்லூரி இருக்கிற பகுதியில போற பஸ்ல ஒரு ரூட் கிங் இருப்பான். அந்த பஸ்ஸுக்கு அவன் தான் தலை. வேற கல்லூரி மாணவர்கள் அந்த பஸ்ல ஏறிட்டா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகாலாம் நடக்காது, உடனே அடிதான். அந்த 3 வருஷம் அவன் தான் ரூட் கிங். ஆனா நான் யோசிச்சு பார்ப்பேன், தம்பி 3 வருஷம் கழிச்சு அந்த பஸ்ல நீ போற போது என்னடா நினைப்ப? அப்ப நீ ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, நீ ரூட் கிங்கும் கிடையாது. ரூட் அதே தான், கல்லூரி அதே தான், நீ ரூட் கிங், அவ இன்னொருத்தர் ரூட் கிங்கா இருப்பான். அந்த பஸ்ல போற போது அந்த பையன் என்ன நினைச்சுப்பான்னு நான் நினைப்பேன். இப்படி இளைஞர்களா இருந்தா கூட வாழ்க்கையில ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும். பெண்களுக்கு இது இன்னும் மிக அதிகமாக நடக்கும். ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போவது அது ரொம்ப வலியா இருக்கும், சில சமயம் வேதனையா இருக்கும், பயமா இருக்கும். இங்க இருந்த கெத்து அங்க இல்லையேன்னு தோணும். புது இடத்துக்கு நான் பழகுவேனான்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு மெடிசன் தான் சொல்வேன், அண்ணாச்சியோட இந்த பூவை பற்றிய கவிதையை படியுங்கள், அப்புறம் வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் வரவே வராது. ஒரு கவிதை நமக்கு எதை கொடுக்கும் என்றால் அதைத்தான் கொடுக்கும். தம்பி பேசின போது, இளையராஜா அவர்கள் பேசின போது இன்னொரு கவிதை ஞாபகம் வந்தது. கவிஞரனுடைய பேர் உடனடியாக எனக்கு ஞாபகத்துக்கு வரல, ஆனா ரொம்ப அது மனதிலே நின்று விட்ட ஒரு கவிதை. அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க. அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க. வழக்கமா அப்பா எப்ப போனாலும் பாப்பாவை கூட்டிட்டு தான் மருந்து கடைக்கு போவார். அதனால பாப்பாக்கு தெரியும் அப்பா என்னென்ன மருந்தெல்லாம் வாங்குவாருன்னு பாப்பாக்கு தெரியும். அதனால கடைக்காரர்கிட்ட அப்பா கேட்கறதுக்கு முன்னாடியே பாப்பா சொல்லுது என்னென்ன மருந்துன்னு. அந்த தாத்தாவுக்கு பிபி மாத்திரை, அம்மாவுக்கு அனீமியா அதுக்கான மாத்திரை, இது ரெண்டுத்தையும் அந்த பாப்பாவே சொல்லுது. கடைக்காரர் எடுத்து கொடுத்த உடனே அப்பாவுக்கு ஞாபகம் வருது, இன்னொன்னு வாங்கணும்னு வீட்டில் சொல்லி விட்டுருக்காங்க. எறும்பு மருந்து கொடுங்கன்னு அப்பா கடைக்காரரை கேட்கிறார். உடனே பாப்பா கேட்டாள், நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று பாப்பா கேட்டாள். எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவீங்க? எதுக்கு? எறும்ப கொல்றதுக்கு. ஆனா பாப்பாவினுடைய உலகம் எவ்வளவு அழகான உலகம் பாருங்க. எல்லாருக்கும் அப்பாவுக்கு பாட்டிக்கு மருந்து வாங்கின மாதிரி தாத்தாக்கு மருந்து வாங்க, எறும்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு எங்க அப்பா மருந்து வாங்குகிறார் என்று பாப்பா நினைக்கிறாள். அந்த கவிஞர் சொல்லுகிறார், பேசாமல் இந்த உலகத்தை குழந்தைகளிடமே கொடுத்து விடலாமே என்று அந்த கவிஞர் கவிதையை முடிக்கிறார். நான் கவிதை கேளுங்கள் என்ற தலைப்பை ஏன் கொடுத்தேன் என்றால், கவிதைகள் வாழ்க்கையை அழகாக்குகின்றன. வாழ்க்கையிலே ரசிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது. இவ்வளவெல்லாம் இருக்குன்னு தெரியாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்க ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, பெண்களும் நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி, பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அது அப்புறம் கேட்குறேன். ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி, புதுசா கல்யாணம் ஆனவங்கள்ட்ட இந்த கேள்வி இல்லை, அவங்கெல்லாம் இதுல கிடையாது.
இங்க வந்து இளைஞர்கள் யாராவது காதல்ல இருந்தா அவங்களுக்கு இந்த கேள்வி கிடையாது. திருமணமாகி ஒரு 10 வருஷமாவது ஆயிருக்கணும், அவங்கள்ட்ட தான் இந்த கேள்வி. சில டிக்கெட்லாம் 20-30 வருஷம் ஆனதெல்லாம் இங்க இருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து இந்த கேள்வி. திருமணமான புதுசுல மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க. என்னங்க போயிருக்கீங்க தானே? போயிட்டே இருக்காங்கன்றாரு தாத்தா. கதை அது அவர்களுக்கு வாய்த்த மாமனார்களை பொறுத்தது. நான் என்ன சொல்ல முடியும்? மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உடனே உங்க அப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மனைவி தானே, அது வந்து சமையல் கட்டுக்கு அங்கேயும் உடனே மாமியார் கூட, ஏய் வீட்டுக்காரருக்கு போய் காஃபி கொடு, வீட்டுக்காரருக்கு போய் இந்த அல்வா வாங்கி வச்சிருப்பீங்க. திருநெல்வேலிக்காரங்களா இருந்தா நாங்களாம் வந்தா தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க, அல்வா கூட்டு போய் கொடு. உடனே அந்த பொண்ணு வந்து அவ வீடு தானே, அதனால அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வருவா. போயிட்டு வரும்போது திரும்பி பார்க்க முடியாது. கொஞ்சம் எல்லாரும் கலாட்டா பண்ணுவாங்கல்ல, திரும்பி பார்க்கணும்னு தான் இருக்கும். ஆனா கஷ்டப்பட்டு தலையை இப்படி வச்சுக்கிட்டு பார்க்காம இருப்பாங்க. ஆனா அவ கையில அன்னைக்குன்னு நிறைய வளையல் போட்டிருப்பா. அப்பதானே கல்யாணம் ஆயிருக்க. ஒரு 6 வளையலாவது போட்டிருப்பா கைக்கு. அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகிற சத்தம் உங்கள் காதிலே விழுந்த போது இந்த உலகத்தில் இதைவிட இனிமையான கவிதையே கிடையாதுன்னு நினைச்சீங்களா இல்லையா? என்னங்க இவ்வளவு கம்மியா கைதட்டுறீங்க? இப்ப கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. இப்போவும் அந்த அம்மா 6 வளையல் போட்டிருக்கு. அது சமையல் கருப்பு டப்பாவை எடுத்து கடுகு டப்பா வதக்குது, பாலை இறக்கி வைக்குது, அங்கிட்டு இங்கிட்டும் நடக்குது, கண்ணு நங்கு சத்தம் கேட்குது. காதுல விழுது, உங்களுக்கு விழுது. உடனே ஒருத்தர் சொல்றாரு, அந்த அம்மா கத்தல இந்த சத்தம் எப்படி என் காதுல விழுன்ற. ஆனா அது எவ்வளவு பெரிய கவிதை இல்ல அது. அது அந்த உறவின் உன்னதம் என்பது காலத்தால் குறைந்து போவது அல்ல, காலத்தாலே விகசிப்பது, காலத்தாலே இன்னும் பெருகுவது. இது எப்ப தெரியும்னா ரொம்ப முதுமை வந்த பிறகுதான் அது தெரியும். ரொம்ப முதுமை வந்த பிறகுதான். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் எழுதினாரு. இதை விட ஒரு பெரிய கவிதை இந்த உலகத்துல இதுவரை நான் பார்த்தது. ஒரு பெரிய காதல் கவிதை. என்ன பொருள்? அனிச்சம். அனிச்ச மலர் இருக்குல்ல, அனிச்ச மலரை பத்தி என்ன சொல்லுவாங்க? முகந்து பார்த்தாலே வாடிடும், அவ்வளவு மென்மை. so subtle, tender. அனிச்சமும் அன்னத்தின் தூவி, அன்னப்பறவையினுடைய சிறகு. அன்னப்பறவை ரொம்ப மென்மையானது, அதனுடைய சிறகு ரொம்ப ரொம்ப மென்மை. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் தாத்தா எழுதியிருக்கார். ஒரு காதலி இருந்தாலாம், அவளுடைய பாதம் வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்குமா. இந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் கூட அவளுடைய காலுக்கு முள்ளு குத்தினா மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கவிதை. கவிதை புரியுதா இல்லையாங்க? அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். நெருஞ்சின்றது முள்ளு. அந்த நெருஞ்சி மரத்துல முள் செடியில அந்த பழம் அதுவும் முள்ளா இருக்கும். அவ காலுக்கு அதுவே கடினமா இருந்ததுன்னா அவ எவ்வளவு மென்மையானவள். இந்த கவிதையை படிக்கிற போது உங்க வயசை பொறுத்து ஒண்ணு ஏத்துப்பீங்க இல்ல ஏத்துக்க மாட்டீங்க. உங்க எல்லாம் இந்த கல்லூரி வயதுல இளைஞரா இருக்கீங்க, யாராவது ஒரு பொண்ணு காதலிக்கிறா இல்ல காதலிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா இந்த கவிதை ஆமா இல்ல ரொம்ப அவளுடைய பாதங்கள். கல்யாணம் ஒரு 10-15 வருஷம், ஆமா இதனுடைய காலுக்கு இது வேறையாக்கும் அப்படின்னு தோணும். எனக்கு இந்த குரல் வந்து சரியா புரிஞ்சதில்ல. இதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்குங்க இந்த கவிஞர்கள்லாம். ஆனாலும் ரொம்ப எழுதுறாங்க, அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த கவிதையினுடைய பொருள் என்னன்னு திடீர்னு எனக்கு ஒரு முறை புரிந்தது. எங்க அம்மா இறந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் முன்னாடி அவங்க முடியாம இருந்தாங்க, ரொம்பவே முடியாம இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப எந்திரிச்சு நடமாட்டம்லாம் கம்மியாயிருச்சு. எல்லாமே வந்து எனக்கு அலர்ஜியா இருக்கும்பாங்க. ஒரு சாதாரண போர்வையை போத்தினா கூட ஐயோ ரொம்ப அலர்ஜியா இருக்கு, இதை எடுத்துருமா. ஆனா வேற ஒரு போர்வையை போத்தினா அதுவும் எவ்வளவு சாஃப்டா நீங்க எதை போத்தினாலும் ஹார்டா இருக்குமாங்க. ஐயோ ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அம்மா பக்கத்துல நான் தான் இருந்தேன். அப்போ அம்மா சொன்னாங்க வழக்கம் போல, ஐயோ காலெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு, இந்த பில்லோவை வேணா மாத்துன்னு அம்மா சொன்னாங்க.
எனக்கு கொஞ்சம் அம்மா சாஃப்டாக தான் அம்மா இருக்கு, இதை விட எப்படிம்மா சாஃப்டா? எங்கள் அப்பா வந்து உட்காந்தார், நீ போ நான் பார்த்துக்கிறேன்ட்டார். நான் அவங்க 2 பேரையும் அந்த ரூமில் விட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் முழுக்க வெளியில் வரல, அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து அம்மாவோடைய பக்கத்தில் உட்காந்து அம்மாவனுடைய அந்த 2 பாதங்களையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு டவல் மாதிரி ஒன்று போட்டிருந்தார். அதை கொஞ்சம் சுருட்டி அதை அந்த பாதத்துக்கு கீழே எங்கள் அப்பா வச்சார். நான் அதுக்கப்புறம் அங்கே நிற்கலை, அது அவர்களுக்கான பிரத்யேகமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ளே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அந்த திருக்குறளுக்கு அப்போதான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது. இது இளம் காதலர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, ரொம்ப முதுமையிலே அந்த 2 உயிர்களும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு வாழ்கிறதல்லவா, ஒன்றிலிருந்து ஒன்று விடை பெற்று போய்விடுமோ என்ற தவிப்பின் விளிம்பிலே வாழுகின்ற முதுமை காதலர்களுக்காக எழுதப்பட்டது அந்த குறள் என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது. இப்ப அந்த குறளை யோசிச்சு பாருங்க. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். எங்க அம்மாவுக்கு எவ்வளவு சாஃப்டா கொடுத்தாலும் அது கஷ்டம் தோணுச்சு. ஆனா அப்பாவினுடைய கையை பிடிச்சு அவர் அந்த டவலை வச்ச போது எங்க அம்மா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. அந்த கட்டத்துக்காக எழுதப்பட்ட குறளாக அது ஏன் இருக்கக்கூடாது? அப்படிதான் இருக்கலாம். ஒருவேளை வள்ளுவர் நம்ம நினைச்சதை விட வயசான தம்பதிகளை பார்த்து கூட அந்த கவிதை எழுதியிருக்கலாம் தானே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவுடைய வீட்டில் நடந்தது வள்ளுவருக்கு எப்படி தெரியும் என்றால், கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது. அது நித்தியமான நிரந்தரத்துவமான நிகழ்காலத்தில் மாத்திரமே ஜீவித்திருப்பதுதான் கவிதை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.